குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா அந்த கொள்ளையடிக்கிற குடும்பத்துக்குள்ளே நீங்கள் படமும் ஓட்டிகிட்டு இருந்ததெல்லாம் எங்கே ஓட்டிகிட்டு இருந்தீங்க? அந்த குடும்பம் கொள்ளையடிச்ச குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பட வர்த்தக விநியோகம் வச்சுட்டு இருந்தீங்கல்ல விஜய், ஓட்டிகிட்டு இருந்தீங்கல்ல, அப்போல்லாம் ஏன் இதை பேசலைன்னு கேட்குறேன். முன்னாடி காலகட்டத்தில் நடந்திருக்குது இல்லை? அப்போ இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை அரசியலுக்காக வந்திருக்கீங்க. வர்றதே வந்து குறுகிய காலத்தில் இவ்வளவு மொக்கையாக வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அரசியலுக்கு வர்றது வேணான்னு சொல்லலை. இன்னும் நிறைய பயிற்சி எடுத்துக்கணும். உங்கள் களத்தில் நிறைய பேசக்கூடிய ஆட்கள் இருக்கணும். நீங்கள் ஒருத்தர் தான் பேசுகிறீங்க, அதுவும் 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் பேசிட்டு போகிறீங்க. இது அரசியலுக்கு ஈடுபடாது. உங்கள் கட்சியில் அந்த தம்பி ராஜ்குமார்னு ஒருத்தர், அடுத்து லயலாமணி. இந்த லயலாமணி பேசவே விடுறதில்ல யாரும். ராஜ்குமார் பேச வருதுன்னா அந்த நிகழ்ச்சி அப்போ மட்டும்தான். ஏதாவது போய் மற்ற நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஆட்கள் இல்லை உங்ககிட்ட இல்லை. எதனா ஒரு கட்சியில் கடை வாங்கணும். இப்போ நீங்கள் திமுகவிலேருந்து, நாம் தமிழர்லேருந்து, அதிமுகலேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா இந்த பேச்சாளர்கள் நீங்கள் அங்கேருந்து கடன் வாங்குறதுக்கு காத்துட்ருக்கிறீங்க. அது கூட முறையாக பயன்படுத்துவீங்களான்னு தெரியல. இது வந்து மக்களுக்கு ஏற்ற ஒரு அரசியலாக பார்க்க முடியும். எப்படி ஒரு ஜனரஞ்சகமாக பார்க்கலாம், கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம். இதை அடுத்து நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு க்ரௌடு அவ்வளோதான். இதே மாதிரி 2வது இந்த வாரத்துலேயே 3வது வாரம் 4வது வாரம் பாருங்களேன் நீங்கள் அடுத்தடுத்து.